Shanti Shanti Om Shanti Shanti Om Shanti Shanti Om Shanti 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 Om Shanti Shanti Om Shanti Shanti Om Shanti 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 Om Shanti Shanti Om Shanti Shanti Om Shanti ஓம் சக்தி பராசக்தி. என்னுடைய பேர் லிங்கம்மா. நான் எங்கள் அம்மாவுக்கு 30 வருஷமாக பணி செஞ்சு வந்துட்டுருக்கிறேன். எனக்கு எங்கள் அம்மா நன்மை செஞ்சு வந்துட்டுருக்கிறா. எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா நல்லது செய்கிறா. நான் என் மக்களை கூட்டிகிட்டு 30 வருஷமாக நான் இருமுடி கட்டி நான் மருவத்தூர் போய் வந்துட்டுருக்கிறேன். என் பிள்ளைங்க எல்லாருமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாருமே நல்லபடியாக எனக்கு செய்கிறாங்க. நான் எங்கள் அம்மாட்ட போயிட்டு வரேன். மருவத்தூர் மருவத்தூருக்கு நாங்கள் இருமுடி செலுத்த போகிறோம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி. வருஷத்துக்கு முன்னாடி என் பையனுக்கு ரொம்ப உடல்நல சரியில்லை. நானும் எல்லா ஆஸ்பத்திரிக்கும் கூட்டிகிட்டு போனேன். ஒரு பக்கமும் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லவும் கடைசியாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். ஒரு அம்மா சொன்னாங்க, அம்மா அந்த அம்மா காலத்தில் ஓம் சக்தி டாலர் போட்டிருந்தாங்க ஒரு இதில். அது கழட்டி கொடுத்துருந்தா அவன் பையன் காலத்தில் கொண்டு போய் போட்டு நீ அம்மா சன்னதிக்கு 3 அமாவாசைக்கு வர்றேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீ போ, உன் பையனுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி அழுதுகிட்டே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி ஆஸ்பத்திரிக்கு போய் பையன் காலத்தில் அந்த டாலரை போட்டுவிட்டு அம்மா தாயே 3 அமாவாசைக்கு என் பையனை கூட்டிகிட்டு உன் சன்னதிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு என் பையன் காலத்தில் அந்த டாலரை போட்டு ஒரு வாரம் கழிச்சு என்ன சொல்லிட்டாங்க டாக்டர்லாம், எதுவும் இல்லைம்மா நல்லா இருக்கிறான் பையனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா இருக்குன்னு நீங்கள் அப்புறமா நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். கிட்டத்தட்ட 2 மாதம் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக கூட்டிகிட்டு 2 மாதம் ரொம்ப சித்திரவதைப்பட்டேன். ஐயோ பையனை உசுரோட வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தால் போதும் அந்த அளவுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டப்ப இந்த மாலையை இந்த டாலரை போட்டு சொன்ன அந்த ஒரே வார்த்தையினால் இன்ன வரைக்கும். ஆனால் 3 அமாவாசைக்கு போனேன். 4வது அமாவாசைக்கு போகும்போது கீவில் நிற்கும் போது ஒரு அம்மா பின்னாடி இருந்து தட்டினாங்க. என்னன்னு கேட்டதுக்கு, அம்மா நீ அடுத்த வருஷத்துலேருந்து மாலை போட்டு வரேன்னாங்க. அந்த இடத்துல வேண்டுறேன், என் உசுறு இருக்கிற வரைக்கும் அம்மா சன்னதிக்கு மாலை போட்டு வருவேன்னு வேண்டுனேன். இப்போ 10 வருஷம் முடிஞ்சு இது 11வது வருஷம் போயிட்டுருக்காங்க. என் பையன் 4 வருஷம் போட்டிருக்கிறான். இன்னும் 3 வருஷம் அவனும் வருவான். அம்மாவால் இன்றைக்கி என் பையன் எனக்கு உசுரோடு கிடச்சி இன்றைக்கி அவன் காலேஜ் போய் படிக்கிறான். பராசக்தி. மேட்டூர் டேம்லேருந்து வரேங்க. என் பேர் வெண்ணிலா. நான் இருக்கிற இடம் தூக்குனாம்பட்டி. என் பையனுக்காக நான் முதல்ல மாலை போட்டு அம்மாவுக்கு இருமுடி செலுத்தும் பொழுது வேண்டுனது என்னென்னா, என் பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஒரு புருஷன் இல்லாதவன் நான் கஷ்டப்படுறேன், வேதனையோடு இருக்கிறேன். 4 பேர் சபையில் 4 பேர் கூடி இருக்கையில் எல்லாத்தரோடைய ஆசீர்வாதம் வரும். எனக்கு நிறைய போட்டி பொறாமைங்க நிறைய இருக்குது. ஆனால் அம்மாவோட ஆசீர்வாதம் என்றைக்கு எனக்கு கிடைச்சதோ அன்றைக்கி நான் வெற்றி பெற்றுட்டேன். அம்மா சொன்னாங்க, எனக்கு வாக்கு கொடுத்த மூலியமாக எனக்கு 5 தீபம் போடு, நெய் தீபம் ஏற்றி 5 அமாவாசைக்கு போடு, 3 அமாவாசைக்கு உனக்கு கனியை கொடுக்குறேன், நான் 5வது அமாவாசைக்கும் போது உனக்கு தாலி பாக்கியத்தை கொடுக்குறேன்னாங்க. அதே மாதிரி செஞ்சாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஆதிபராசக்தி தாயே அம்மா தான் டேட்டும் குறிச்சது, கல்யாணம் பண்ணி வச்சதும் அம்மா தான். காலத்துக்கும் என் உயிர் விடுற வரைக்கும் அந்த அம்மாவை நான் மறக்கவும் மாட்டேன். கையெடுக்கிற நாள் ஒரு நாள் தவறாது. எனக்குன்னு இறுதி கட்ட வரைக்கும் நான் அம்மாவுக்காக பணி செய்வேன்னு சொல்லி உறுதி எடுத்திருக்கிறேன். என்னால் முடியாத வரைக்கும் நான் வீட்டில் இருந்து அம்மாவை வணங்கி என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. என் பேர் பாக்கியம். ஆஸ்பத்திரி காலனி குமரன் நகர். அம்மாவால் நாங்கள் நல்ல நன்மையே எங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆகாது இருந்துச்சு, 2க்கும் ஆச்சு. நல்லா குடும்பத்தோடு இருக்கோம்ப்பா, நல்லா இருக்கிறோம். அந்த ஆயா உயிருள்ள வரையில் இந்த அம்மா மறக்க மாட்டோம். அந்த ஆயுசு உள்ளவரில் நாங்கள் அம்மாவோடு தான் இருப்போம். என் பேர் கார்த்திகா. நான் குரு ரெடியூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே லிங்கம்மா மூலியமாக தான் நாங்கள் 2 பேருமே மாலை போட்டு இங்கே வந்திருக்கிறோம். மேல்மருவத்து அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. என்னால் சின்னதுலேருந்தே என்னால் அதை நிறைவேற்ற முடியல. எனக்கு அந்த சக்தி மூலமாக தான் நான் நிறைவேற்றியிருக்கேன். என்னுடைய கணவருக்கு நான் மாலை போட்டு நான் கூட்டிகிட்டு வரணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அது இந்த வருஷம் என்னால் முடிஞ்சிருக்கு. ஓம் சக்தி பராசக்தி. நான் பொட்னேர்லேருந்து வரேன். எனக்கு கல்யாணம் 2013 ஆச்சு. அது வரைக்கும் கணவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அம்மா வீட்லேயே இருந்தேன். எங்கள் அம்மா ஒரு நாள் நீ ஓம் சக்தி கோயிலுக்கு நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் எனக்கா மனசு மாதிரி 6 வருஷம் கழித்து நான் கணவரோட போய் பொழைச்சேன். அதுக்கப்புறம் குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கக்குள்ள அதேமாரி கனவுல ஓம் சக்தி அம்மா சொன்னதுக்கு மறுபடியும் நான் என் குழந்தை எனக்கு நின்றுச்சுன்னா நான் மறுபடியும் மாலை போட்டுட்டு வரேன், என் குழந்தைய கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன். இது எனக்கு 6வது வருஷம். எனக்கு 2 பசங்க இருக்குது.
ஓம் சக்தி பராசக்தி. அம்மாவின் மறந்தே அம்மாவின் மறந்தே அம்மாவின் மறந்தே ஓம் ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தி எடுத்து நீங்க சொல்லுங்க அவங்க வைப்பாங்க. சக்தி எங்க இந்த சக்தி? ஏங்க சக்திங்களா? வாங்க சக்திங்களா? நீங்க நில்லுங்க அம்மா கிட்ட வை திருப்பிக்கா அது திருப்பு சாமி மருந்துறாலே மேப்பலக்காரியே பராசக்தியே மத்தையே புத்துக்காரியே நல்ல புத்தி கொடு, நல்ல ஒரு புத்தி கொடு. நான் உனக்கு 2 பொட்டி வாங்கிட்டு போறேன், 2 டின்னு உனக்கு மட்டும். சரி 2 பொட்டி வாங்க, 3 பொட்டி கூட வாங்க. மேஸ்திரிக்கிட்ட சொல்லி 4 பொட்டி வாங்கிக்கலாம் கம்மிரு. சொன்ன வர பாத்துக்கிட்டு ஓம் சக்தி 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 சேலம் ஸ்ரீ பக்தி டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.